ஜனநாயக பார்வை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெறியாளர் நவீன். எக்ஸ்போசிங் தி தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிற தலைப்பு கீழே முதல் முறையா நாம் தமிழர் கட்சி பத்தி பார்க்க போறோம். அதை பத்தி கலந்துரையாட நம்மோடு இணைந்திருக்கிறார் நமது நண்பர் திரு என் பாலாஜி அவர்கள். வணக்கம் திரு பாலாஜி. என்னுடைய முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கரூர் ஸ்டாம்பேட் இஷ்யூக்கு அப்புறம் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா தாவேகா பாஜகவின் ஒரு பி டீம்னு சொல்றாரு. என்ன காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாம்பேட் இஷ்யூக்கு அப்புறம் பாஜகவை எதிர்க்கிறங்கிற விஷயத்த விஜய் மறந்துட்டாரு. அவர் கொடுத்த அசைன்மெண்ட் தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? தமிழக வெற்றிகளை பி டீம்னு அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் தமிழக வெற்றிகள் தான் கரூர் இஷ்யூக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் தீவிரமாக எதிர்த்தோம், எல்லாத்துக்குமே தெரியும். வக்ஃபு சட்டத்துக்கும் சரி, அவங்க என்ன சிஏக்கும் சரி, எது கொண்டதான் நாங்கள் தீவிரமாக எதிர்த்தோம். இப்போ கடைசியாக அவர் என்னங்கிறாருன்னா, கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் நாங்கள் எதுவுமே அவங்களை இது பண்ணல. எஸ்ஐஆருக்கு நாங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்துலையும் நாங்கள் போராட்டம் நடத்தி எஸ்ஐஆருக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்துருக்கிறோம். இது மாதிரி இப்பவும் சரி எப்பவும் சரி பிஜேபி எங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லி வந்த ஒரே கட்சி தமிழக வெற்றிகள் தான். சீமான் அவர்கள் தான் மகாராஷ்டிரால பிஜேபிக்கு ஓட்டு கேட்டது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இருங்க அது கேட்குறேன். அது என்ன காரணத்துக்காக அவங்க அந்த கவுன்சிலர் எலெக்ஷனை தானே சொல்றீங்க? என்ன காரணத்துக்காக அவங்க பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா, அந்த சமயத்துல ஈழப்படுகொலை ஒரு பெரிய பேசும் பொருளா அந்த இடத்துல நடந்தது. பெரிய விஷயம் அந்த சமயத்துல இருந்துச்சு. அப்போ காங்கிரஸ் அறவே எதிர்க்கணுங்கிற நோக்கத்துக்காக பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னு சொல்லி அவங்க தரப்பு வார்த்தை சொன்னாங்க. அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா இப்ப டிஎம்கேல பல பிரச்சனைகள் இருக்கு. தூய்மை பணியாளர் பிரச்சனை இருக்கு, செவிலியர் பிரச்சனை இருக்கு, ஆசிரியர்கள் பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் திமுக ஆட்சியில, பல போதை பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இப்ப திமுக எதிர்க்கிறதுக்காக நான் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்காக நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்ல முடியாது. பிஜேபிக்கு அப்போ கட்டமைப்பே இல்லாமல் இருந்தது. அவங்க ஒரு இடத்துக்கு போய் அவங்களுக்கு ஓட்டு கேட்டு, அவங்க ஹிந்துக்கு சாதகமான இருக்க கட்சின்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சு அவங்க போய் ஓட்டு கேட்டு அந்த இடத்துல அவங்களை ஒரு கட்டமைப்பு படுத்தி வச்சிருக்காங்க. இல்லைங்க, ஒரு தமிழர்களுக்கு ஆதரவா தான் நாங்க வாக்கு சேகரிச்சோம்னு சொல்றாங்க. அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா தமிழ்நாட்டுல ஒரு பிஜேபி கேண்டிடேட் தமிழரா நிறுத்தினாங்கன்னா அவர் ஓட்டு கேட்பாரா? இந்த மாதிரி நாங்க பிஜேபிக்கு எந்த விதத்துல ஆதரவு தெரிவிக்கல. பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிறது பிஜேபியோட பி டீம்ங்கிறது என்டிகே தான். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தன்னைய பெரியாரோட கொள்கை பேரன்னு சொல்லி அடையாளப்படுத்தினாரு. ஆனா இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா பெரியார தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டே வருகிறார். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெரியார முதல்ல அவர் கட்சியில நான் போய் இணைந்து செய்யறேன், திராவிட இயக்கத்துல போய் சேர்ந்தார் சீமான் அவர்கள். அது மட்டும் இல்லாம பெரியார பத்தி ரொம்ப பெருமையா சொல்றது, பெரியாரோட வரலாறுகளை பத்தி பேசுறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. திராவிட இயக்கங்களோட சேர்ந்து பணியாற்றிட்டு இருந்தாரு. அப்ப ஈவிகே செல்வன் ஈரோட்டில் இருக்கிறார். அவர் பேரன் அவருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் பேரன் தான், நான் கொள்கை பேரன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம எப்ப அவர் பெரியார் ஓவரா எதிர்க்க ஆரம்பிச்சாருன்னா, இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்ப அங்க பிஜேபி நிக்கல, ஏடிஎம்கே நிக்கல, டிஎம்கே மட்டும் என்டிகே 2 பேர் தான் நின்னாங்க. அப்ப பெரியார் எதிர்த்தா வர ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டை வாங்கலான்ட்டு பெரியார் அவரை தீவிரமா விமர்சிச்சாரு. அது பெரிய சர்ச்சைகள் ஆகி பல இஷ்யூ ஆச்சு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பெரியார் ரொம்ப தீவிரமா எதிர்த்து இருக்கிறாரு. அவர் எதுக்கு பெரியார் எதிர்க்கிறாருன்னா, அவர் கிட்டத்தட்ட பெரியாரை வச்சு ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. பெரியாருக்கு எதிர்ப்பு ஒரு ஓட்டு இருக்கும், அந்த ஓட்டை நம்ம வாங்கலாம் சொல்லி இது ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது இது வரைக்கும் நடந்த பாடு கிடையாது, இது வரைக்கும் நடக்க போறது கிடையாது. பெரியாரோட மண், பெரியார் என்ன பேசிருக்காரோ அதான் நடக்கும். அதனால அவரை எதிர்த்து இங்க அரசியல் எதுவும் செய்ய முடியாது. அண்மையில பாத்தீங்கன்னா ஒரு மேடை பேச்சுல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு இஸ்லாமிய சகோதரி பெண்களோட கர்ப்பப்பையை அகற்றணும்னு சொல்லி பெரியார் சொல்லி இருந்ததாகவும், அதுக்கு இவங்க என்ன விமர்சனம் வச்சாங்கன்னா, அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா திரு ஈவேராவோட தாய் அந்த மாதிரி நினைச்சிருந்தா பெரியாருங்கிற தலைவலியே எங்களுக்கு இருந்திருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விமர்சனம் பெரியார் முதல்ல அது எதுக்கு சொன்னார்னு நம்ம பார்க்கணும். அந்த பெரியார் சொன்னதை முழுச விட்டுட்டு என்ன காரணம் சொன்னாரு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சின்ன அந்த ஒரு 2 வார்த்தையை மட்டும் எடுத்து நம்ம பேசக்கூடாது. பெரியார் அப்ப எதுக்கு சொன்னார்னா, ஆண் அதிகமா இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கணும், அவங்க குழந்தை பெத்துக்கிற மட்டும்தான் அப்படின்னாங்க. அப்ப அந்த பிரச்சனை அப்ப பெரியார் என்னன்னா, பெண்கள் அதுக்கு மட்டும் தான் இருக்கணும் கிடையாது, உங்க கர்ப்பப்பை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே தைரியமா வாங்க, நம்ம எல்லாரும் தைரியமா இருப்போம், ஆண் பெண் சமம் சொன்னதான் பெரியார். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை கட் பண்ணி இந்த சின்ன ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. முழுசா அது என்ன நடந்துச்சு, என்ன எதுக்காக பெரியார சொன்னார்னு பாத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் உதயமாவதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியோட பிரதான நோக்கமே திராவிட எதிர்ப்பு, திராவிட விமர்சனம் தான் சொல்லி பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா அவங்க திமுக எதிர்ப்பை குறைச்சிக்கிட்டு
தமிழக வெற்றி கழகத்தோட எதிர்ப்பு அதிகரிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அவங்க வந்து எதிர்க்கும் முதல்ல தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறாங்கன்னா, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிச்சாங்க. என் தம்பினாரு, நாம சேர்ந்து கூட்டணி வைப்போம்னாரு. கொள்கையே வேற இருந்தாலும் என் தம்பி நான் ஆதரிப்பேன்னு சொன்னாரு. விக்கிரவாண்டி மாநாட்டுல மக்கள் ஒரு எழுச்சியா வந்து மக்கள் அலைக்கடலாம் வந்ததை பார்த்துட்டு சீமானவர்களும் சரி அவங்க கட்சிக்காரங்களும் சரி ஒரு பயம் வந்து நிதர்சனமான உண்மை. அதுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் சாட்டை துரிமானல இருந்து இடிமாவன் காத்து வரைக்கும் எல்லாம் என்னங்கிறாங்கன்னா, அவங்க யூடியூப் சேனல்ல இருந்து சரி அவங்களோட மேடை பேச்சும் சரி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறதா முதன்மை வச்சுக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப மட்டும் இல்ல, கேப்டன் அவர்கள் இருக்கும்போது சரி, கமல்ஹாசன் வந்தபோது சரி, ரஜினி வரேன்னு சொன்னபோது சரி, மூணாவதா ஒரு ஆள் வரேன்னு சொன்னாங்க, அவங்களோட இடம் போயிரும், நம்ம இடத்துக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி எதுக்குறதா அவங்களோட முதன்மையான நோக்கமா வச்சுக்கிறாங்க. தொடர்ந்து முன்னோக்கி பயணம் இருந்ததான் பாக்குறாங்க. இன்னும் இந்த 3வது இடத்தையே அவங்க குறிக்கோளா வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றீங்களா? ஆமா, ஏன் நான் சொல்றேன்னா, அவங்களோட முழுக்க முழுக்க அவங்களோட நோக்கம் பயிற்சி பண்றது மட்டும்தான். ஏன்னா அவங்க 3வது இடத்துல இருந்து இது வரைக்கும் தாண்டினது வரலாறே கிடையாது. 1% வாங்கினாங்க முதல்ல, அப்புறம் வந்து 7% வாங்கினாங்க, 8% வாங்கினா இப்ப சொல்றாங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னா, நம்ம 3வது இடத்துல நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நம்ம இடத்துக்கு எவனாவது வந்தானா அவன் அடிப்போம். நான் முதல்ல உங்ககிட்ட கேட்ட மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து தாவேக்கா மேல தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க. அதுவும் கடும் விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா இதுக்கு எதுக்குமே எதிர்கருத்துக்கள் வைக்காம தொடர்ந்து தாவேக்கா வந்து ஒரு மௌனம் காத்த நிலையிலே இருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல தாவேக்காங்கிறது ஒரு முதன்மை சக்தியா வருது. நாங்க வந்து இந்த மாதிரி பயிற்சி பண்றவங்க கூடயும் இந்த மாதிரி களத்துல இல்லாதவங்க கூடயும் அவங்க கூட போட்டி போட வரல. அங்க முதன்மை சக்தியா அங்க திமுகன்னு ஒரு தீய சக்தி இருக்கு, அவங்களையும் மேல பிஜேபின்னு ஒரு சக்தி இருக்கு, அவங்களையும் எதிர்த்துதான் நாங்க வந்திருக்கோம். இந்த மாதிரி போட்டிக்கு சம்மந்தமே இல்லாதவங்களையும் இவங்க கூட நாங்க பேச வரல. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்களும் அவங்க கட்சிக்காரங்களும் தரம் தாழ்ந்து போய் விமர்சனம் வைக்கிறதுன்னு பேர்ல அவதூறுகளையும் அப்புறம் வந்து வாயில வரது இல்லாம சொல்றது, இந்த மாதிரி தலைவர் ஒண்ணு இந்த பக்கம் நிக்கலாம் அந்த பக்கம் நிக்கணும், இல்ல நடுவுல லாரி அடி செத்து போயிருவேன், இந்த மாதிரி வார்த்தைகள் எதுவுமே தெளிவில்லை. வார்த்தைகள பல வித கோளாறு இருக்கு. சோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால தலைவர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அவங்களை எதிர்க்கிறது இல்ல. தமிழக வெற்றி கழகம் திமுக மட்டும் தான் எதிர்க்கும், பிஜேபி மட்டும் தான் எதிர்க்கும். இந்த மாதிரி பயிற்சி பண்ண கூட எதிர்க்க மாட்டோம். இல்லைங்க, அந்த எதிர்ப்புகள் வந்து மக்கள் எதிர்பார்க்கறாங்க உங்ககிட்ட எதிர்கருத்துக்கள் வைப்பாங்கன்னு சொல்லி. நீங்க சொல்றதுல கருத்து மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா நாங்க வந்து எல்லாத்துக்கும் நாங்க எதிர்க்க முடியாது. ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விமர்சனம் தான் நாங்க வந்து பதில் அளிக்கலாம். அவங்க சொல்ற விமர்சனம் எதுவுமே ஆக்கப்பூர்வமா இருக்கிறது இல்ல, எதுவுமே வந்து பதிலளிக்கிற மாதிரி இருக்கிறது இல்ல. சும்மா ஒரு கடமைக்கு வைப்போம், ஒரு கடமைக்கு எதிர்ப்போம் அப்படின்னு எதிர்க்கிறாங்க. நாங்க வந்து எங்க கொள்கையில எங்க நிலைப்பாட்டுல எது நாங்க சொல்லணுமோ கரெக்டா சொல்லுவோம். ஏதோ ஒரு தப்பா இருந்துச்சுன்னா உடனே குரல் கொடுப்போம். அதுதான் எங்களோட இது. நன்றி திரு பாலாஜி. ஜனநாயக பார்வை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மற்றொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். ஜனநாயக பார்வை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.